Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு tasty and healthyயான ரெசிபி hummus எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது Middle Eastern countriesல தான் originate ஆச்சு. இது வந்து ரொம்ப அங்க ஃபேமஸான ஒரு டிஷ். Actually இது நம்மளே சப்பாத்தி இல்ல bread இந்த மாதிரி எது கூட வேணாலும் நம்மளே டிப்பா யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதோட புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால 5 நாள் வரைக்கும் இத ஸ்டோர் பண்ணி டெய்லியும் கொஞ்சம் நம்மளோட ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இதுக்கு ஃபேன்சியா எந்த பொருளும் தேவையில்லை. பேசிக்கா நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருளை வச்சு இந்த hummus நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு ஒரு கப் அதாவது 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து அதை இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இப்போ இந்த கடலையை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கடலையை குக் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் நம்ம கடலையை சேர்த்திட்டு 3 கப் அதாவது 750 ml தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு 2 விசில் ஹைல வச்சுட்டு அதுக்கப்புறம் 8 விசில் நம்ம லோல வச்சு இதை குக் பண்ண போறோம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போய் ரெடியா இருக்கு. திறந்து பார்த்துடலாம். சன்னாலாம் நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு சன்னாவை தண்ணியிலிருந்து வடிகட்டி எடுத்துருங்க. இந்த தண்ணி ரொம்ப சத்துள்ளது, அதனால இதை நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 பெரிய பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த சன்னா, 4 டேபிள் ஸ்பூன் லெமனோட சாறு, ஒருவேளை நீங்கள் சின்ன எலுமிச்சம்பளமாக எடுக்கிறீங்க அப்படின்னா முழுசாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோர்ஸாக அரைச்சிடலாம். நான் வந்து ஒரு 3 பல்ஸ் கொடுத்தேன். இது நல்லா அரைக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் நம்ம கடலையிலிருந்து வடிகட்டின தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை மொத்தமாக அப்படியே சேர்த்திடாம அரைக்க கொஞ்சமாக உள்ளே சேர்த்திக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்தது 5 டேபிள் ஸ்பூன் tahini சாஸ். tahini ரெசிபி வீடியோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் இங்கே கார்ட் லீவ் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட லிங்கை நான் லீவ் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதை உள்ளே சேர்த்திட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எந்த வாசம் இல்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரக பொடி அதுவும் உள்ளே சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக க்ரீமியாக ஆகிற வரைக்கும் அதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கண்டினியூவஸாக அரைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி க்ரீமியாக கிடச்சிருக்கு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனோட பின்னாடி பகுதியை வச்சு இந்த மாதிரி குழி மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக அதில் நம்ம எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் பொடி, கடைசியாக இந்த மாதிரி மைக்ரோ கிரீன் மஸ்டர்ட் இது நம்ம வீட்லேயே வளர்த்துனது இது ஆட் பண்ணுங்கிறது இல்லை. கொத்தமல்லி இல்லை பார்ஸ்லி இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் அதை சின்னதாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஹம்மஸ் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.